வணக்கம் மிஷ்கின். இது என்ன ஒரு காமெடின்னு சொல்ல முடியாது, பட் இது ஒரு ரொம்ப வினோதமாக இருக்குது. ஏன்னா நம்ம சினிமாவில் ஒரு டைரக்டர்னால் அவர் ஒரு சீனியர் டைரக்டர்கிட்ட ஒர்க் பண்ணியிருக்கணும். ஸோ அவங்கள வந்து குருன்னு சொல்லுவாங்க. யூஸ்வலாக ஆக்டர்ஸும் யார் ஃபஸ்ட்டு படத்தில் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்களோ அந்த டைரக்டரை குருன்னுவாங்க. பட் நான் இன்னும் வந்து என்னுடைய இன்ஸ்டியூட்டில் படித்தது அப்புறம் நாடகத்தில் எனக்கு குருவாக இருந்தாங்களோ நான் குருன்னு சொல்கிறேன். நீங்கள் என்கிட்ட ஒரு படமும் ஒர்க் பண்ணதும் கிடையாது. நான் உங்களை சந்தித்ததே வந்து நீங்கள் முதல் படம் முதல் படம் முடித்த பிறகு தான் நான் உங்களை சந்தித்தேன். தென் எப்படி நான் உங்களுக்கு குருவாக முடியும்? இல்லை, ஆக்சுவலாக நான் குருன்னா எனக்கு வந்து கதிரும் வின்சென்ட் செல்வா தான் குருவாக இருக்கணும். பட்டு தெரியல, நான் எனக்கு ரொம்ப குருன்னு சொன்ன உடனே எனக்கு ரொம்ப நீங்கள் எனக்கு குரு மாதிரி பட்டேங்க. ஆக்சுவலாக அவங்க பார்த்துக்கணும் தான் கோச்சிக்கூடாது. அதுதான் எனக்கே ஆச்சரியமாக இருக்கேன். இந்த ப்ரோக்ராமுக்கு நீங்கள் வந்து இல்லை, நான் நேசித்த மனிதர். நான் வந்து ஒரு சினிமாவில் வந்து உயரமாக பார்க்கக்கூடிய ஒரு மனிதர். ரொம்ப சீரியஸான ஒருத்தர். எனக்கு ரொம்ப பிடித்த படம். அப்புறம் அது போக நான் முதல்ல ஒரு போஸ்டர் வந்து நான் அண்ணாந்து பார்த்தது வந்து ஒரு நாயகன். அதில் ஒரு ஓரத்தில் நீங்கள் இருந்தீங்க. ஸோ எல்லாமே கனெக்டட் ஆக்சுவலி. அப்புறம் நான் வந்து என்னுடைய முதல் படத்தினுடைய எனக்கு ரிலீஸ் பண்ண முடியாமல் கஷ்டப்படும் போது நான் ஒரு வீடு தேடி வந்து சினிமாவில் யாருமே தெரியாமல் ஒரு வீட்டுக்குள்ளே மட்டுமே வந்து எனக்கு எதாவது ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொன்னது வந்து உங்கள் வீடு தான். ஸோ எல்லா வகையிலையும் நீங்கள் வந்து எனக்கு வந்து ஒரு பெரிய ஒரு கார்டியனாகவும் ஒரு ஃப்ரெண்டாகவும் எப்பொழுதும் சினிமா பற்றி உங்கள்கிட்ட வந்து என்ன வேணால் பேசலாம். நான் ரொம்ப மனசு கஷ்டப்பட்ட இடம்ல உங்கள் வீட்டுக்கு வந்து உங்கள்கிட்ட உட்காரலாம். ரொம்ப சந்தோஷமாக இருந்த சமயங்களில் உங்கள்கிட்ட வரலாம். சரி. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது இவங்க புராணம் கேட்கும்போது குரு யாருன்னு கேட்கும்போது நான் சொன்னேன் வந்து நான் குருனா நாசரை சொல்லலாமே அப்படின்னு சொன்னது தான். சார்ட் ஆஃப் எனக்கு நீங்கள் சொல்லிக் கொடுத்தாலும் நிறையா சொல்லிக் கொடுத்துக்கிட்டே இருக்கிறீங்க. ஐ டோல்ட் யூ, இதுக்கு ஒரு 3 மாதத்துக்கோ 6 மாதத்துக்கு முன்னால் சொன்னேன் நான், யூ ஹவ் பிகம் குரு பிகாஸ் ஐ லேர்ன் லாட் ஆஃப் திங்ஸ் ஃப்ரம் யூ. நீ வந்து சில விஷயங்களை எனக்கு சொல்லியிருக்க, இந்த லிட்ரேச்சர் படிங்க, இது படிங்கன்னு. யூ கேவ் மீ இந்த ரஷ்யன் லிட்ரேச்சர் ஒன்று கொடுத்த ஷார்ட் ஸ்டோரிஸ் கலெக்ஷன். இட்ஸ் அமேசிங் அண்ட் யுவர் ஃபில்ம்ஸ் ஆர் வெரி இன்ஸ்பைரிங். ஸோ இதில் குரு சிஷ்யன் அப்படின்னு நமக்குள்ளே அந்த விவாதத்தில் நம்ம போக வேணாம். வாட் எவர் ஐ நோ ஐ ஷேர் வித் யூ அண்ட் வாட் எவர் யூ நோ யூ ஷேர் வித் மீ. அவ்வளோதான் நம்ம ரிலேஷன்ஷிப்பு. இப்போ உங்களுடைய படங்களில் நான் வந்து உங்கள் ஆக்டிங்கை வந்து நான் ஒரு 25-30 வருஷமாக பார்த்துக்கிட்டே வரேன். ஆக்சுவலாக அது அப்படியே அதில் ஒரு பெரிய ஒரு கிராஃப் அப்படியே போய்கிட்டே இருக்குது ஆக்சுவலி. ஸோ நான் ரொம்ப வியந்தது வந்து ஒரு சஸ்டெய்னிங்காக அப்படியே ஒரு ஆக்டர் அப்படியே பலவிதமான படங்கள். நீங்கள் தெலுங்கில் பிஸியாக இருக்கீங்க, ஹிந்திக்கு போயிருக்கீங்க, தமிழில் ஒரு பெரிய இடத்த நீங்கள் பிடிச்சிருக்கீங்க. உங்களுக்கு எனக்கு தெரிஞ்சு வந்து 365 நாள் நீங்கள் லீவ் போட்டதை நான் பார்த்ததே இல்லை. கடந்த ஒரு 20 வருஷமாக நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன். எப்படி இந்த எனர்ஜி இது எங்கே இருந்து வருது? ஒரு விதத்தில் வந்து அது ரொம்ப களைப்பிட்டக்கூடியது. தொடர்ந்து ஆக்சுவலாக ரொம்ப உண்மையாக சொல்ல போனோம், இது ஒரு தொழிலாக நினைக்கிறதா ஆர்ட்டாக நினைக்கிறதான்ற ஒரு கலையாக நினைக்கிறதான்ற ஒரு குழப்பம் வந்து எனக்கு என்னுடைய ஆரம்ப காலகட்டங்களில் இருந்துச்சு. ஏன்னா கலைன்றத வந்து 24 மணி நேரமாக அப்படியே பண்ணிகிட்ருக்க முடியாது. அப்புறம் நடிப்பை வந்து கலையாக பிரயோகிக்கிறதுக்கு வந்து சில வசதிகள் தேவைப்படுது. வசதிகள்னால் கேரவன் அப்படிலாம் கிடையாது, டைம் அண்ட் ஸ்பேஸ் தேவைப்படுது. பட் அது தமிழ் சினிமாவுடைய இயங்குதலில் வந்து அது இல்லவே இல்லை. அப்புறம் வந்து ஒரு கலையை வந்து நடிப்பை வந்து கலையாக நீங்கள் பிரயோகிக்கணும், ஏகப்பட்ட கேள்விகள் வருது. ஏன் இது வேணும், ஏன் உதாரணத்துக்கு 17வது சீனில் நான் இந்த வசனம் பேசியிருக்கேன், அதே கதாபாத்திரம் எப்படி 37வது சீனில் அதுக்கு முரண்படுற மாதிரி ஒரு விஷயத்த சொல்ல முடியும்? நான் கேள்வி கேட்கணும். ஆனால் அதுக்கான ஸ்பேஸு, அதுக்கான
டைம் வந்து தமிழ் சினிமா கொடுக்கறது கிடையாது. ஸோ ஆரம்ப காலத்தில் நான் நினச்சேன், இது என் தொழில், எனக்காக நான் வாடகைக்கு எடுக்கப்படுகிறேன், எனக்கு பணம் கொடுக்கப்படுகிறது, அவர்கள் எதிர்பார்க்கின்ற விஷயத்தை சிறப்பான முறையில் நான் அவர்களுக்கு கொடுக்க வேண்டும். இதுதான் நான் தீர்மானம் பண்ணது. இது தீர்மானம் பண்ண பிறகு எனக்கு பல கேள்விகள் வருது, பல இது தப்பாச்சு, அதெல்லாம் நான் கேள்வி கேட்குறது கிடையாது. தே எக்ஸ்பெக்ட் சம்திங், ஐ ட்ரை டு கிவ் த பெஸ்ட். அப்புறம் ஃபிசிக்கலாக நான் வந்து எனர்ஜெட்டிக்காக இருக்கிறதுக்கு காரணம் வந்து என்னுடைய எக்ஸசைஸு. நான் சினிமாவுக்கு வர்றதுக்கு முன்னாடி நான் வந்து பல வேலைகள் செஞ்சுருக்கேன். ஹோட்டலில் இருந்திருக்கிறேன், ஏர்ஃபோர்ஸில் இருந்திருக்கிறேன், செக்யூரிட்டி கார்டாக இருந்திருக்கிறேன். ஸோ ஃபிசிக்கலி அதை விட ரொம்ப முக்கியம் எனர்ஜெட்டிக்காக இருக்கிறதுக்கு வந்து நான் வந்து என்னுடைய நடிப்பை வந்து ட்ரைனிங் முடிஞ்ச உடனே நான் அப்படியே நிறுத்திடல. ஐ லேர்ன், ஐ கோ அட்டெண்ட் ஒர்க் ஷாப்ஸ், ஐ கண்டக்ட் ஒர்க் ஷாப்ஸ், ஐ இன்ட்ராக்ட் வித் சில்ட்ரன். இன்றைக்கும் நான் வந்து குழந்தைங்கள வச்சு இப்போ நடிப்பு பட்டம் நடத்துக்கும் போது ஒரு சீனியர் ஆக்டர்கிட்ட இல்லாத சில விஷயங்களையும் நான் வந்து குழந்தைங்கிட்ட கற்றுக்க முடியுது. ஸோ திஸ் ஆர் ஆல் த எனர்ஜின்னு சொல்ல முடியாது. நம்மளை மாதிரி தான் வந்து இப்போ பார்டருக்கு போனீங்கன்னா மிலிட்ரிக்காரனும் அதே மாதிரி தான் பணியில் உட்காந்துருக்கான். எவ்ரிபடி ஹேஸ் டு டூ, ட்ரெயின் பண்ணுறாங்க. ஆமாம், டெய்லி ஓடுறாங்க, எல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் நம்ம எழுந்து முடிச்சுட்டு வந்து, ஆனால் இன்றைக்கி இருக்கிற ஆக்டர்ஸு தே ரெகுலர்லி கோ டு ஜிம். ஸோ இப்போ கமல் சார், இப்போ நீங்கள்லாம் ஒரு ப்ரொஃபஷனலாக ஆக்டர், ஆக்சுவலி ஒரு பக்காவாக லேர்ன் பண்ணி வந்திருக்கீங்க. அப்படிங்கும்போது ஒருத்தர் நடிகர் ஆகிறதுக்கு என்ன தேவையாகணும்னு நினைக்கிறீங்க? எந்த துறைக்கும் ஒரு முறையான ஒரு கல்வி முறை இல்லைன்றது வந்து ஒரு பெரிய குறைபாடு தான். சில பேர் கேட்பாங்க, ஏன் கமல் படத்தில் மட்டும் நல்லா நடிக்கிறீங்க? கமல் படத்தில் நல்லா நடிக்கிறதுக்கு அவருன்னா எக்ஸ்ட்ரா சம்பளம் ஒன்றும் கொடுக்கறது கிடையாது.